ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா உரங்கள். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து டிஎன்பிசியில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க சயின்ஸ் சைடு இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். அந்த சயின்ஸ்லேருந்து அந்த உரங்கள் டாப்பிக்லேருந்து எப்படிலாம் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அப்டேட் பண்ண வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், அமோனியா டேஷ் முறையில் தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஹேபர் முறை. அமோனியா தயாரிக்கும் முறை வந்து ஹேபர் முறை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜனை பெற்றுள்ள உரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யூரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் எது உரம் தயாரிக்க பயன்படும் மிக முக்கிய பொருள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அமோனியா. உரம் தயாரிக்க பயன்படும் முக்கிய பொருள் வந்து அமோனியா. அடுத்து பாருங்கள், சிந்திரி டேஷ் உற்பத்திக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சிந்திரி பார்த்தீங்கன்னா உரங்கள் உற்பத்திக்கு பெயர் பெற்றது. ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்ட எந்த சேர்மம் உரமாக பயன்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமோனியம் குளோரைட். ஸோ அமோனியம் குளோரைட் சேர்மம் பார்த்தீங்கன்னா உரமாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் உரங்களில் எது அதிக அளவு நைட்ரஜனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தது தான். ஆப்ஷன் சி, யூரியா. இப்போ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் உரங்கள் குறித்த தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உரங்கள் நீரில் கரையாது இருத்தல் வேண்டும், அது வந்து தப்பு. உரங்கள் 10 முதல் 13 pH பராமரித்தல் வேண்டும், அது வந்து தப்பு. உரங்கள் தாவரங்களுக்கு நச்சுகளாக இருத்தல் கூடாது, அது வந்து சரி. 1, 2 மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், முதன்மை உரங்கள் என்பன வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் மேற்கூறிய அனைத்தும். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் முதல் உர ஆலை டேஷில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிந்திரி. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, சிந்திரி வந்து பிளேஸ் வந்து எதுக்கு புகழ்பெற்றதுன்னு கேட்டிருந்தாங்க. அதே தான் மாற்றி கேட்டிருக்காங்க. உரம், இந்தியாவின் முதல் உர ஆலை பார்த்தீங்கன்னா சிந்திரியில் வந்து நிறுவியிருப்பாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஜிப்சம் என்பது கீழ்கண்டவற்றில் எது? ஜிப்சத்தோடைய வாய்ப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அதோடைய அறிவியல் வாய்ப்பாடெலாம் வந்து நீங்கள் நிறைய படித்து வச்சுக்கோங்க. ஸோ ஜிப்சம் பார்த்தீங்கன்னா CaSO4 2H2O, அதோடைய வாய்ப்பாடு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கூற்று காரணம் பாருங்கள், நல்ல உரம் காரத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். காரணம் பாருங்கள், சிறிது காரத்தன்மை கொண்ட மண் தாவரங்களின் வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. ஸோ பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து சரிதான். ஆப்ஷன் பி, கூற்று காரணம் ரெண்டுமே சரி. அடுத்து பாருங்கள், தாவரங்கள் பயன்பெறும் 60 ஊட்டச்சத்துக்களை கொடுக்கின்ற திரவ உரம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, திரவ கடற்கலை உரம். திரவ கடற்கலை உரம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உயிரி வாயு உற்பத்தியில் படியும் கழிவுகளில் டேஷ் அளவு மிகுந்திருப்பதால் சிறந்த உரமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, நைட்ரஜனும் பாஸ்பரஸும். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த உரங்கள் டாப்பிக்கில் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் கேட்ட எல்லா கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இனி வேறு ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பார்த்து வந்து அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.